இன்னைக்கு அவல் உப்புமா எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவலை நல்லா இது சிகப்பவுடு 2-3 அலசிட்டு இது மாதிரி தண்ணி வடிய வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா தண்ணியிலலாம் ஊறப்படாது. ரொம்ப கெட்டி எவ்வளோ இருந்தால் ஊற போடுங்க. இது கொஞ்சம் லேசான அவல் தான். இது பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்கு பாருங்கள். அலசிட்டு அப்படியே வடிகட்டி வச்சுட்டேன். இது மாதிரி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு, குடமிளகா உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அவல் உப்புமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் அவல் ரொம்ப ஹெல்தி. மற்ற உப்புமாங்களோட அவல் உப்புமா ரொம்ப நல்லது உடம்புக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் போடலை. இது நல்லா வதங்கட்டும். இந்த வதங்குறதுலேயே இன்றைக்கி நான் கேரட்டும் குடமிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் பீன்ஸு இல்லை காய்கறி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். காலிஃப்ளவர்லாம் இருந்தால் லைட்டாக வேக வச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும். இந்த கேரட், குடமிளகாலாம் பச்சையாகவே சாப்பிட்றதா, அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு அவளுக்கும் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். வெள்ளையாகவும் செய்யலாம், இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பிள்ளைங்க வர்றப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பாக செஞ்சு கொடுத்து பிடிக்கலை அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு அவலில் இனிப்பு தேங்காய் போட்டும் நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு கிளறி கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கலாம், இல்லாட்டா அந்த காய்கறிகளோட சும்மாவே சாப்பிடலாம். சிம்மில் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இல்லாட்டா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டிங்கன்னா கூட இதெல்லாம் வதங்கி வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அவலை கொட்டிக்குவோம். இப்போ அவலை அப்படியே இந்த அவலை எல்லா காய்கறிகளோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். சும்மா அலசிட்டு அப்படியே வடிகட்டியில் கொட்டி வச்சோம்னா நல்லா ஊறி பொலன்னு வந்துடும். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புமா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். காலையில் அவசரமாக டிஃபன்ஸை கேட்டுச்சிங்கன்னா டக்குன்னு டிஃபனை இதை செஞ்சு கொடுத்துடலாம். உடம்புக்கும் ஹெல்தி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது மாதிரி செஞ்சு அவல் உப்புமா சாப்பிட்லாம். அரிசி உப்புமா, ரவா உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதில் இந்த உப்புமாவை செஞ்சு சாப்பிடலாம். இந்த அவல் உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.